ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ரிலாக்ஸ் மேடை. நம்ம இது வரைக்கும் சமையல் குறிப்புகள் நிறையா பார்த்துருக்கோம். பீட்ரூட் பொரியல் பார்த்துருக்கோம். குழம்பு வகைகளில் மோர் குழம்பு, உருண்டை குழம்பு, பாசிப்பயிறு குழம்பு எல்லாம் பார்த்தோம். இப்போ வெண்டைக்காய் பொரியல் பார்ப்போம். வெண்டைக்காய் 1/4 கிலோ, பெரிய வெங்காயம் 1 பெரியது, தக்காளி 1 பெரியது, பூண்டு 4 பல், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தேங்காய்ச்சில் 1 துருவியது, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், எண்ணெய் 3 ஸ்பூன். அதாவது எண்ணெய் கொஞ்சம் 3 ஸ்பூன், அல்லது தேவைப்பட்டால் இன்னொரு ஸ்பூன் 4 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே வதக்க போகிறோம். அதனால் 3 ஸ்பூன். பத்தலைன்னா வதங்கிட்டு இருக்கும்போது 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப. செய்முறை: முதலில் வெண்டைக்காயை பொடியாக நறுக்கி 10 நிமிடம் நிழலில், 10 to 15 நிமிஷம் நிழலில் காய வைக்க வேண்டும். பின் வாணலியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்ததும் கடுகு உளுந்து போட்டு, கடுகு பொரிந்ததும் நறுக்கிய வெங்காயத்தையும் உப்பையும் போட்டு வதக்கணும். அப்போ உப்பு போட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். உப்பையும் போட்டு வதங்கியவுடன் தக்காளியை போட்டு, பின் மிளகாய்த்தூளையும் போட்டு, தக்காளியே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு வந்தவுடன் நறுக்கிய வெண்டைக்காயை போட்டு நன்கு சுருள வதக்க வேண்டும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் சுருள வதக்கிய பின் தேங்காய் துருவலை போட்டு இறக்க வேண்டும். பாய்.